நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த வீடியோவில் நம்ம பிராத்மிக் கிராமர் லெசன் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் 4ல் என்ன இருக்குதுன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை வினை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஹிந்தியில் என்ன சொல்கிறோன்னா விதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கட்டளை வினைனா என்ன? ஒருத்தங்களை வா போ, அதை செய், இதை செய்யாத அப்படின்னு ஒரு ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி சென்டென்ஸை ஹிந்தியில் எப்படி மேக் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா, அதை நம்ம எந்த லாங்குவேஜில் சொல்ல போகிறோமோ அந்த லாங்குவேஜுடைய வெர்பு தேவை. நம்ம தமிழில் சொல்லணும்னா வா போ தூங்கு நட படி. ஸோ அந்த வேர்பை வச்சு தான் படி படிங்க அந்த மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி ஹிந்திலையும் பேசிக் வேர்ப்ஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு அந்த வேர்புடைய ரூட் ஃபார்மட் என்னன்னு தெரிஞ்சிட்டோன்னா அதை கட்டளை வினையில் ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்க, வேர்பு ப்ளஸ் ஓ, வேர்பு ப்ளஸ் ஏ. இங்கே வீன் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன? வேர்புடைய ரூட் ஃபார்மட். அந்த ரூட் ஃபார்மட் வேர்பு கூட ஓ அப்படிங்கிற ஒரு சவுண்ட் சேர்த்துக்கணும். ரூட் ஃபார்மட் வேர்பு கூட இஏங்கிற சவுண்டை சேர்க்கணும். எப்போ வேர்பு கூட ஓ சேர்ப்போம் அப்படின்னா, நம்ம ஏஜ் குரூப் இல்லை நம்மளை விட சின்னவங்களை தமிழில் சொல்லணும்னா வா போ படி தூங்கு அப்படின்னு சொல்லும்போது, இதே இது ஒருத்தங்களை மரியாதையாக சொல்லும்போது வாங்க போங்க அப்படின்னு மரியாதையாக சொல்லும்போது வேர்பு கூட ஏ அப்படின்னு சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆ அப்படிங்கிற வேர்புக்கு என்ன மீனிங்னா கம், வா அப்படின்னு அர்த்தம். ஆங்கிறது ரூட் வேர்ப். அதை ஒருத்தரை வா அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லணும்னா ஆங்கிற வேர்பு கூட ஓ சேர்த்துக்கணும். இதுதான் ரூல் பார்த்தோம். அதே மாதிரி ஆவோ, ஆவோனா என்ன அர்த்தம்? வா அப்படின்னு அர்த்தம். இதே ஆயியே அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? வாங்க, வாருங்கள், வாங்க அப்படின்னு மரியாதையா சொல்ற மாதிரி அர்த்தம். ஸோ இந்த ரூல் எல்லா வேர்புக்கும் அப்ளை ஆகுமா அப்படின்னா ஒரு 4 வேர்ப்ஸ்க்கு அப்ளை ஆகாது. அதுதான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸெப்ஷன் வேர்ப்ஸ். என்னென்ன வேர்ப்ஸ், அதோட மீனிங் என்ன, அது தும் அதாவது நீ அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி சொல்லணும், ஆப், ஆப்னா என்ன அர்த்தம்? நீங்க, நீங்கன்னு சொல்லும்போது அதை எப்படி சொல்லணும், அது எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேர்ப் லே. லேனா என்ன மீனிங்? டேக், எடு அப்படின்னு அர்த்தம். அது தும்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும்? லோ. லோனா என்ன அர்த்தம்? எடு அப்படின்னு அர்த்தம். ஆப்னு சொல்லும்போது லீஜியே. லீஜியேனா எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ப் தே. தேனா என்ன அர்த்தம்? கிவ், கொடு அப்படின்னு அர்த்தம். அது தும்னு சொல்லும்போது எப்படி சொல்லணும்? தோ. தோனா தா, கொடு அப்படின்னு அர்த்தம். தீஜியேனா தாங்க, கொடுங்க அப்படின்னு மரியாதையா சொல்றது. நெக்ஸ்ட் வேர்ப் பி. பீனா அர்த்தம்? ட்ரிங்க், குடி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நீ குடி அப்படின்னு சொல்றப்ப பிவோ அப்படின்னு சொல்லணும். குடிங்கன்னு சொல்றதுக்கு பிஜிஏ. நெக்ஸ்ட் வேர்ப் கர். கர்னா என்ன அர்த்தம்? டூ, குடி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லும்போது செய்யின்னு சொல்றதுக்கு கரோ. செய்யுங்க, ப்ளீஸ் டூ அப்படின்னு சொல்லும்போது கீஜியே அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஹிந்தியில் ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வேர்ப்ஸும் தெரிஞ்சுக்கணும். இந்த லெசனில் உங்களுக்கு 8 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சென்டென்சஸ் என்னென்னு ரீட் பண்ணி மீனிங் பார்க்கலாம். ஸோ கமாண்டிங் சென்டென்ஸ்க்கான ரூல் என்ன அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். கட்டளை வினையில் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ரூல் என்ன, இந்த லெசனில் இருக்கிற இந்த 8 சென்டென்சஸில் இருக்கிற வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குதோ அந்த வேர்புடைய ரூட் ஃபார்ம் மட்டும் இங்கே கொடுத்துருக்குறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. தும் யஹா ஆவோ, கம் ஹியர். நீ இங்கே வா, நீ இங்கே வா. தும் வஹா மத் ஜாவோ, நீ அங்கே போகாதே. ஸோ வான்னு சொல்லணும்னா ஆவோ சொல்லணும். வராத அப்படின்னு சொல்லணும்னா மத் ஆவோ. மத் அப்படின்னா அர்த்தம்? டோன்ட், கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்க ரூட் வேர்ப் என்னது? ஜாவோ அப்படிங்கிறதுல ஜா தான் ரூட் வேர்ப். இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. ஜானா என்ன அர்த்தம்? கோ, போன்னு அர்த்தம். ஸோ மத் ஜாவோ அப்படின்னா போகாத, டோன்ட் கோ தேர். தும் வஹா மத் ஜாவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ டோன்ட் கோ தேர். நெக்ஸ்ட் பாருங்க. ஜல்தி கரோ, டூ ஃபாஸ்ட்.
சீக்கிரமா செய் அப்படின்னு அர்த்தம். கருங்கிற வேர்ப கரோன்னு சொல்லணும். ஏற்கனவே எக்ஸெப்ஷன் வேர்ப்ல பார்த்தோம் நம்ம. கருனா செய், டூ அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், ஏக் பியாலா தூத் லாவோ. ஏக் பியாலா ஒரு கப்பு, தூதுனா பால், லாவோ கொண்டு வா. லா அப்படிங்கிறது தான் இங்க ரூட் வேர்ப். லானா என்ன அர்த்தம்? பிரிங், கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ஏக் பியாலா தூத் லாவோ, பிரிங் அ கப் ஆஃப் மில்க். ஆப் ஆயியே, நீங்க வாங்க. யூ ப்ளீஸ் கம், நீங்க வாங்க. ஆங்கிற வேர்பு கூட ஏ சேர்த்திருக்கிறோம். வஹா பைட்டியே, வஹானா என்ன அர்த்தம்? அங்கே. பைட்டியே உட்காருங்க. ப்ளீஸ் சிட் தேர். யஹ் கம் மத் கீஜியே, இந்த வேலையை செய்யாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் ஒர்க், இந்த வேலையை செய்யாதீங்க. காஃபி மத் பீஜியே, காஃபி குடிக்காதீங்க. ஸோ மத் சேர்த்தா டோன்ட், குடிக்காதீங்கன்னு நெகட்டிவா சொல்ற மாதிரி. காஃபி மத் பீஜியே, காஃபி குடிக்காதீங்க, காஃபி குடிக்க கூடாது. ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் காஃபி. நெக்ஸ்ட் இதுல கொடுத்துருக்கிற எக்ஸசைஸ் என்னன்னா, கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் த இம்பரேட்டிவ் ஃபார்மட். தென் தகுந்த கட்டளை வினைகளை கொண்டு கீழ்கண்ட வாக்கியங்களை முடிக்கவும். அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கல் தும் மேரே கர் டேஷ் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிராக்கெட்ல அவங்களே வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஆ அப்படிங்கிற வேர்ப் வச்சு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் எடுத்துட்டு பிராத்மிக் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸ் எடுத்துட்டு நீங்களாவே ஆன்சர்ஸ் எழுதி பாருங்க. ஆன்சர்ஸ் கரெக்டான நம்மளுடைய வீடியோவை கண்டினியூ பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ கல் தும் மேரே கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு நீ என்னுடைய வீட்டுக்கு, மேரே கர் அப்படின்னா என்னுடைய வீடு, என்னுடைய வீட்டுக்கு ஆ அப்படிங்கிற வேர்ப் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனா வா, கம்னு அர்த்தம். ஸோ ஆ, நாளை தும்னு வரும்போது என்ன செய்யணும்? வா அப்படின்னு தான் சொல்லுவோம், வாங்கன்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஆங்கிற வேர்பு கூட ஓ சேர்த்து ஆவோ அப்படின்னு எழுதுறோம். தும் எஹ் தமாஷா ஜரூர் டேஷ், நீ இந்த ப்ரோக்ராம இல்லை இந்த ஷோவை கண்டிப்பா, ஜரூர்னா அவசியமா என்ன வேர்ப் கொடுத்துருக்காங்க? தேக். தும்முன்னு வந்திருக்கிறதுனால இங்க என்ன வரணும்? தேக்கோ. தேக் பிளஸ் ஓ, தேக்கோ. ஸோ இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம பிராத்மிக் லெசன்ஸ்ல இருக்கிற 5th லெசன்ல இருக்கும். எப்படி வேர்ப தேக் அப்படிங்கிறது கூட ஓ சவுண்டு சேர்ப்போம் அப்படின்னா என்ன வரணும்? இக்கு பிளஸ் ஓ, கோ அப்படின்னு மாறும். தமிழ்ல ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் வரும்னு படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இங்க தேக், இக்குன்னு முடிஞ்சிருக்குது, ஒரு மெய்யெழுத்து. அதுக்கடுத்து ஓ ஆட் பண்ண போறோம். ஸோ ஒரு மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தா மாத்துற மாதிரி எழுதணும். இக்கு பிளஸ் ஓ, கோ, தேக்கோ. तुम यह तमाशा जरूर देखो. आप आज वहां डैश जा, நீங்க இன்னைக்கு அங்க டேஷ் என்ன கொடுத்துருக்காங்க? ஜான்னு கொடுத்துருக்காங்க. ஜாங்கிற வேர்ப் யூஸ் பண்ணும். அப்ப என்ன எழுதணும்? நீங்க இன்னைக்கு அங்க போங்க. ஜானா போன்னு அர்த்தம். ஸோ ஆப்புன்னு சொல்லும்போது நீங்கள்னு வர்றதுனால இங்க ஜாயியேன்னு எழுதணும். நீங்க போங்கன்னா சொல்லுவோம், நீங்க போ அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஜாங்கிற வேர்பு கூட ஏ சேர்த்து எழுதியிருக்கிறோம். யஹ் காம் மத் டேஷ், இந்த வேலைய மத்துன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க? கர், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ இங்க இந்த வேலைய செய்யாத இல்லைன்னா செய்யாதீங்க அப்படின்னு எப்படினாலும் நம்ம எழுதிக்கலாம். யஹ் காம் மத் கீஜியே அப்படின்னு சொல்லலாம், யஹ் காம் மத் கரோன்னு சொல்லலாம். ஸோ நீங்கன்னு மரியாதையா சொல்லணும்னா கீஜியேன்னு எழுதணும். நீ செய்யாத அப்படின்னு சொல்ல வரோம் அப்படின்னா இங்க கரோன்னு வந்திருக்கணும். ஆப் தோடா தூத் டேஷ், வேர்ப் என்ன கொடுத்துருக்காங்க? பி. நீங்க கொஞ்சம் பால் குடிங்க அப்படின்னு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா சொல்லுவோம், மரியாதையா சொல்லுவோம். ஸோ பிஜிஏ. 6th சென்டென்ஸ், யஹ் கலம் மத் டேஷ், இந்த பேனாவை டேஷ் லேங்கிற வேர்ப் கொடுத்துருக்காங்க. லேனா என்ன அர்த்தம்? டேக், எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பேனாவை எடுக்காதன்னு சொல்ல வர்றாங்க. மத்து கொடுத்துருக்கனால டோன்ட் டேக் திஸ் பென். ஸோ யஹ் கலம் மத், லேங்கிற வேர்ப் எப்படி மாறும்னு பார்த்துருந்தோம்?
லோ லீஜியேன்னு வரும். லோனா எடு, லீஜியேனா எடுத்துக்கோங்க. ஸோ இங்க எடுக்காதன்னு சொல்ல வரோம். ஸோ லோன்னு எழுதியிருக்கோம். இதுல ஆப்பா தும்மான்னு மென்ஷன் பண்ணாதனால கலம் மத் லீஜியே அப்படின்னு எழுதலாம். ஆப் முஜே ஹிந்தி டேஷ். நீங்க முஜேனா அர்த்தம் எனக்கு, நீங்க எனக்கு ஹிந்தி டேஷ் படா. பட் அப்படின்னா நம்ம படிக்கிறது, படா அப்படின்னா அடுத்தவங்களுக்கு டீச் பண்றது, அடுத்தவங்களுக்கு படிப்பு சொல்லித்தரது. ஸோ நீங்க எனக்கு ஹிந்தி சொல்லித்தாங்க அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் ஃபார்ம் ஆகும் இதுல. ஸோ ஆப் முஜே ஹிந்தி படா அப்படிங்கிற வேர்பு கூட என்ன சேர்த்துக்கணும், ஏ படா ஏ. ஜல்தி ஆயியே தேர் மத் டேஷ். சீக்கிரமா வாங்க, லேட் செய்யாதீங்க, லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீக்கிரமா வாங்கன்னு சொன்னதுனால இங்கேயும் லேட் பண்ணாதீங்க அப்படின்னு மரியாதையா தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ கர்ரை எப்படி எழுதணும், கீஜியேன்னு எழுதணும். ரோஸ் சபேரே ஜல்தி டேஷ். டெய்லி மார்னிங் சீக்கிரமா டேஷ் உட்டுனா என்ன அர்த்தம், கெட் அப் எழுந்திருக்கிறது. ஸோ டெய்லி மார்னிங் சீக்கிரமா எழுந்திரிங்க. ஸோ ரோஸ் சபேரே ஜல்தி உட்டோ அப்படின்னு சொல்லலாம், இல்ல ஜல்தி உட்டியே அப்படின்னு எழுதலாம். ஆப் யஹ் கிதாப் மத் டேஷ். நீங்க இந்த புத்தகத்தை டேஷ் தேனா என்ன அர்த்தம், கொடுக்கிறது, கிவ்னு அர்த்தம். ஸோ நீங்கன்னு சொன்னதுனால தேவ் எந்த ஃபார்மேட்ல வரும், தீஜியே, மரியாதையா தீஜியேன்னு சொல்லணும். ஆப் யஹ் கிதாப் மத் தீஜியே. நீங்க இந்த புத்தகத்தை கொடுக்காதீங்க. டோன்ட் கிவ் திஸ் புக். யூ ப்ளீஸ் டோன்ட் கிவ் திஸ் புக். இந்த சேனல்ல நம்ம சேனல்ல ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடான வீடியோஸ் வருது. அண்ட் பிராத்மிக்ல இருக்கிற லெசன்ஸ் எல்லாமே வரும். ஹிந்தியை எப்படி ஈஸியா ரீட் பண்ண, எழுதவோ படிக்கவோ எப்படி கத்துக்கணும், அது ரிலேட்டடான வீடியோஸ் இருக்குது. அண்ட் பிராத்மிக் கிராமர் லெசன்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. இது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோஸை பார்த்துக்கலாம். பாய்.